வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்வெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இலங்கை அதிபர் தேர்தல் யார் வெற்றி நல்லது என்ற தலைப்பில் இன்றைய ஆய்வெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். வருகிற 8ஆம் தேதி இலங்கையில் அதிபருக்கான தேர்தல் நடக்கிறது. ஞாபகம் கொள்ளுங்கள், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, அதிபர் தேர்தல். அங்கு இந்தியாவை போல் அல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் தனியாக நடக்கிறது. நம் ஊரில் ஜனாதிபதிக்கான தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அங்கு நேரடியாக மக்களே தங்களுடைய அதிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதற்கு முன்னால் முழு அதிகாரமும் அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவருடைய குழு உறுப்பினர் சேர்ந்த பிரதமருக்கு தான் இருந்தது. தற்போது அந்த அதிகாரத்தை அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றி சர்வ அதிகாரமும் அதிபருக்கே இருக்கிறது. அந்த வகையில் ராஜபக்சே தற்போது இலங்கையில் சர்வ அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். தாங்கள் அதிபராக வந்தால், மைத்ரிபால சிறிசேன சொல்றார், நாங்கள் அதிபராக வந்தால், நான் அதிபராக வந்தால் அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிபரிடம் குவிந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்தளிப்போம். பிரதமருடைய தலைமை இந்தியாவில் இருப்பது போல பேரளவுக்கு அதிபர் இருந்தாலும் கூட முழுமையான அதிகாரம் நேரடியாக பிரதமருக்கு இருக்கும் என்ற இந்த மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் கடுமையான வாத பிரதிவாதங்கள் தேர்தல் பிரச்சாரம் நடந்து இன்று தேர்தல் பிரச்சாரம் இலங்கையில் முடிந்திருக்கிறது. 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. தமிழர்களுடைய வடக்கு மாகாண தமிழர்களுடைய பெரும்பான்மையான தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புடைய ஆதரவு மைத்ரிபால சிறிசேனா ராஜபக்சேக்கு எதிராக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்திய வம்சாவளி தமிழர்கள் உள்ளிட்ட சில பிரிவினருடைய ஆதரவு ராஜபக்சேக்கு தொடர்கிறது. இந்த தேர்தலில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகத்தினர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான அளவில் சிறுபான்மையினர் முழுக்க எதிர்கட்சி வேட்பாளர் இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா ஆதரிக்கிறார்கள். இந்த தேர்தல் அது ஒரு வித்தியாசமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி யாருக்கான வாய்ப்பு இருக்கிறது? தனது ஹேட்ரிக் வெற்றியை ஏற்படுத்துவாரா ராஜபக்சே, அல்லது இவர் வரலாற்று மாற்றத்தை திருப்பத்தை ஏற்படுத்துவாரா மைத்ரிபால சிறிசேனா? இந்த இருவரில் யார் வெற்றி பெறுவது இந்தியாவுக்கு நல்லதாக அமையும்? இதுதான் பிரதான கேள்வியாக இருந்திருக்கிறது. அவர்கள் நாட்டில் யார் வேணாலும் வெற்றி பெற்று போகலாம், ஆனால் அவர்கள் யார் வெற்றி பெறுவது இந்தியாவுக்கு நல்லது? இது போன்ற கேள்வி எழுந்திருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆய்வகத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திரு வன்னி அரசு, விடுதலை சிறுத்தைகளுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு நம்முடன் இருந்திருக்கார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிருக்கார். இலங்கையிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த எம்பி திரு ஸ்ரீதரன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதேபோல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த திரு டக்ளஸ் தேவானந்தம் நம்முடைய இருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதல்ல வரவேற்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளராக திரு ராதாகிருஷ்ணன் முதல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம ஊர் எலெக்ஷனுக்கும் அங்குள்ள எலெக்ஷனுக்கும் நம்ம ஓரளவு நான் சிறிதா சொன்னேன். நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடக்குது, அங்க அதிபர் தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத முக்கியமான சர்ச்சை அங்க இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அதிபரிடம் குவிந்திருக்கக்கூடிய அதிகாரங்கள். இந்த ஒரே ஒரு வாக்குறுதி தான் தற்போதைய அதிபர் ராஜபக்சேவுக்கும் அதிபர் தேர்தலில் அவருக்கு சவால் விட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவுக்குள்ள வித்தியாசம். அவங்க அதிபரிடம் குவிந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மாற்றுகிறார். இந்த மாற்றம் ஏற்படுவதால் இலங்கைக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மை? நிச்சயமாக இது இலங்கையில் மீண்டும் ஜனநாயகம் மலர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஏனெனில் இப்போ அங்கே உள்ள ஜனாதிபதி நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அவர்தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் நியமனம் செய்கிறார், அவர்தான் ஐஜே நியமனம் செய்கிறார், அவர்தான் இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ், அதாவது ஓவர் சைட்டுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற போறே இந்த சிஏஜி ஆனாலும் சரி, அந்த மாதிரி அதனுடைய பேரல் அமைப்புகள் அங்கு இருக்கிறது. அந்த எல்லா துறைகளிலும் உள்ள தளபதிகளை அதுபோல சேர்மன்களை நியமனம் செய்வது பிரசிடென்ட் தான். அவரை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஒரு கோர்ட்டில் போய் கொஸ்டின் செய்ய முடியாது என்ற நிலைமை இருக்கிறது. அதே போல இப்போ இந்த 18ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து இவருக்கு இந்த டேர்ம் லிமிட் எடுத்தாச்சு. அதாவது முன்னால் இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் 2 டேர்ம்ஸ் தான் இருக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ அதை ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டி வச்சு அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப எத்தனை முறை வேணாலும் இவர் பிரசிடண்டாக இருக்கலாம் என்ற ஒரு நிலை வந்துள்ளது. ஆகவே இவர் இப்போது இன் எஃபெக்ட் அவர் ஒரு ராஜா, அங்கத்த ஒரு ராஜா மாதிரி இருக்கிறார். அவர் சொன்னதான் சட்டம், அவர் என்ன வேணும் என்றாலும் செய்யலாம். இதே அடுத்து வருபவரும் இதே பாணியில் நிக்கலாம், இல்லை என்றால் இது மாற்றலாம். அவர் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்தியாவிலுமே கூட நம்ம பாத்தீங்கன்னா பிரதமர் எத்தனை முறை இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. பிரதமர் எத்தனை முறை நம்ம ஊர்ல இருக்க முடியும், அதிபர் ஜனாதிபதி நம்ம ஊர்ல இருக்க முடியும். அதே மாதிரி தான் அங்க இருக்குது. இப்ப மாற்றத்துக்கு பிறகு இதுல என்ன சிக்கல்? சிக்கல் என்று இது அன்பிரிட்டில்டு பவர்ஸ், அதுதான் அங்க இருக்க பிரச்சனை. அதாவது முன்னால ஒரு பெரிய அரசியல்வாதி, இலங்கை அரசியல்வாதி, நான் பெயர் கூற விரும்பவில்லை, அவர் கூறுவார், எவ்ரி டேர்ம் வி எலெக்ட் டிக்டேட்டர் அப்படிம்பாரு.
ஆனா எங்களுக்கு இருக்கிற இப்ப சமாதானம் என்னன்னா இவங்க இந்த டிக்டேட்டர் வந்து 2 டேர்முக்கு தான் இருக்க முடியும், அதுக்கு தாண்டி இருக்க முடியாது. அப்போ ஒரு புது ஆள் வருவார், அவரும் அவருடைய பாணியில் அவருடைய அந்த டிக்டேட்டர்ஷிப்பை நடத்தி வருவார். ஒரு ஏகாதிபதி, ஒரு சர்வாதிகார துவனி எல்லா பிரசிடென்சிலையும் இருந்தது உண்டு. அது அந்த பிரசிடென்சியல் ஃபார்முலைக்கு மாறுனதிலிருந்து அந்த டைம்ல இருந்து அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. அது மாற்றித்தான் ஆக வேண்டும். அது இலங்கையை போல ஒரு நாட்டில், அதாவது இவ்வளவு மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், மைனாரிட்டிஸ்க்கு வாய்ஸே இல்லாத ஒரு நாட்டில் இது மிக ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இந்த மக்களே தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதி. அதனால் மக்களே தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதி என்ன செய்வார் என்றால் அவருடைய மெஜாரிட்டி ஓட்டு எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறார், அந்த மெஜாரிட்டிக்கு கேட்டர் பண்ணுகிறார். இப்போ அதேதான் இவர் செய்திருக்கிறார், எம்ஆர் செய்திருக்கிறார். அவர் குறிப்பாக அவரை ஹம்பன்தோட்டாவிலோ கால்லோ குருநகலிலோ அதுபோல கம்பாலியோ, அதாவது சிங்களர் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் அது யாருனாலையும் இதுவரை கடந்து செல்ல முடியவில்லை. அது பொன்சேகாவுடைய எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அதுல தெரியும். 30%, 35%. பொன்சேகா ஒரு பெரிய ஒரு அவங்க பொறுத்தவரை he has won the war for them. அந்த மாதிரி ஒரு ஹீரோனாலேயே அந்த பேஸ்டியனுக்குள்ளால நுழைய முடியவில்லை. அது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதாவது மெஜாரிட்டி ரூல் வருகிறது, அது மெஜாரிட்டிக்கு மட்டும் கேட்டு பண்ணுகின்ற ஒரு பிரசிடென்ட் வருகிறார். அப்போது மைனாரிட்டிஸ்க்கு என்ன நடக்கிறது? மைனாரிட்டிஸ் எல்லாம் வேற ஏதாச்சும் நாட்டுக்கு போக வேண்டியதுதான், போட்ல ஏறி போக வேண்டியதுதான். பலர் சாகிறார்கள். அதனால் ஆஸ்திரேலியிலிருந்து திரும்ப அனுப்பப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது. அதாவது மேக்கிங் த பாப்புலேஷன் ஹோமோஜினஸ் என்ற ஒரு பிரச்சனை எடுக்கிறது. அதில் அது ஒரு சிங்கள நாடா, இல்லை அங்க தமிழருக்கும் வசிக்க முடியுமா, இல்ல முஸ்லிம்களுக்கு வசிக்க முடியுமா, அதே போல் பர்கருக்கு வசிக்க முடியுமா என்ற கேள்விகளும் எல்லோரும் வசிக்க முடியும், யார் ஆள முடியும் அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வியா வச்சிருக்காங்க. நான் திரு வன்னி அரசு கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா முதல் முறையா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், தமிழர்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும், ஒரே பக்கமா பெரும்பான்மையா ஒரே பக்கமா அங்க இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகள் எல்லாம் ஒரே பக்கமா வந்திருக்காங்க. ராஜபக்சேக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு வந்திருக்காங்க. இந்த நிலைப்பாடு ராஜபக்சேட தோல்விக்கு ஒரு அச்சாரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது எப்படின்னா முதல்ல அந்த தேர்தல் நடக்கிற நாள்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள்ல தான் அவங்க நடத்துறாங்க. எப்படின்னா சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு ஊடகவியலாளரான லசந்த விக்ரமசிங்க படுகொலை செய்யப்பட்ட நாள் தான் அந்த நாள். அந்த நாள்ல அவங்க தேர்தல் நடத்தப்படுறாங்க. அதாவது எதிர்குரல் கொடுத்து அவங்களை கொலை செய்யற ஒரு மனநிலையில தான் சிங்கள பேரினவாதம் இருக்கு. அந்த பேரினவாதத்தை நிலைநிறுத்துவதற்கான தேர்தல் தான். மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கட்டும், ராஜபக்சேவா இருக்கட்டும், எந்த கொள்ளியில் நல்ல கொள்ளி என்று தேர்வு செய்வதற்கு தான் இந்த தேர்தல். பிசாசிலிருந்து பேயிட மாட்டுவதற்கான ஒரு தேர்தலாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டுவே வேற வழி இல்லை. அதுதான் அதாவது இதுல தமிழர்களுக்கு இதுல நன்மை கிடைக்குமா அப்படின்னா இல்ல. அதுதான் நம்ம என்ன சிங்கள பேரினவாதத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு தேர்தல். எது நல்ல புள்ளி நம்ம பார்க்கும்போது நிச்சயமா பெரிய புள்ளியோட சின்ன புள்ளி கொஞ்சம் ஆறுதல். இதுல இருந்து பிசாச மாட்டின கதையா தான் இது. இதே மைத்ரி பால சிறிசேனா அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தவர் தான். எல்லா படுகொலைக்கும் காரணமா இவரும் உடனே இருந்தவர் தான். பிரச்சாரங்கள்ல சந்திரியா சொல்லும் போது 70% பேரை இந்த வெற்றிக்கு, ராணுவ வெற்றிக்கு நான் என்னுடைய காரணம் தான் சொல்றேன். அப்ப இனப்படுகொலை செய்யப்பட்டதுல இருந்து நானும் அதுக்கு காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல தமிழர்களுடைய வாழ்நிலை சார் சொன்னது போல தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மை இனங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு உறுதியும் செய்யப்படாத ஒரு தேர்தலாக தான் இது இருக்கு எங்களுடைய கருத்து. இது ஒரு அப்பட்டமாக ஒரு வல்லரசு, 2 வல்லரசுகள் சீனாவும் அமெரிக்காவும் யாரு இது போட்டியில் இருந்து இதை தேர்தல் நடத்துது என்பது போல ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க சீனா அமெரிக்கா விடுங்க, நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இங்க இருக்கிறவங்க 2 பேர் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்றது. இதுல சிங்கள பேரினவாதத்தை மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த தேர்தல் நம்ம இப்ப சொன்னாலும் இதற்கு முந்தைய அதிபர் தேர்தலும் அப்படிதான் நடந்ததுன்னு மறுத்துட முடியாது. அப்பயும் நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். அப்பயும் ஆதரவு எதிர்ப்பு நம்ம கிளம்பிச்சு. பொன்சேகா, திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன போல பொன்சேகா யார் இந்த போரை முன்னெடுத்து அந்த முப்படைக்கும் தளபதியாக இருந்தாரோ அவர் தான் எதிர்கட்சியுடைய வேட்பாளராக இருந்தார். அப்பயுமே யார் ஆதரிக்கிறது நம்ம யோசிச்சோமே. அப்ப நமக்கு நீங்க அதிபரா இல்லாட்டி அதிபருடைய வலதுகரமா இருந்து செயல்பட்டவரா அப்படிங்கறத தாண்டி யார் தோற்கணும், யார் ஜெயிக்கணும், பொது எதிரியா இல்லாட்டி புதிய எதிரியா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லையா? இல்ல, அதுதான் இல்ல மைத்ரிபால சிறிசேனா தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க தமிழர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கோ அவர்களுடைய மேம்பாட்டுக்காகவோ நாங்கள் எந்த நிபந்தனையும் செய்யவில்லை, எந்த வாக்குறுதியும் நாங்க கொடுக்கல.
இதே அவங்க என்ன சொல்றாங்களோ அதே நாங்க வந்து போர்க்குற்ற விசாரணையை வெளிநாடுகள்ல இருந்து யாரும் வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. யாரு மைத்ரிபால சொல்றாரு. நானே ஒரு விசாரணை நடத்துவேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவர் சொல்றது இவங்களுடைய குடும்ப ஆட்சியை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் சொல்றது தவிர நாங்க தமிழர்களுக்கு வந்து அவங்க கேட்கிற அந்த தனி பெரும்பான்மையான அவருடைய தனி ஈழம் குறித்தோ அவருடைய தனி உரிமை குறித்தோ அவருடைய உரிமை வாழ்வுரிமை குறித்து அவர் எந்த வாக்குறுதியும் அவர் தரவில்லை. தனியிலம் குறித்து யார் உங்களுக்கு அதான் சொல்றாங்க. தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்வி அது குறைந்தபட்சம் அவங்க வந்து கேட்கணும். இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறைந்தபட்சம் அந்த நிபந்தனையோடு அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதா இவங்க கேட்க முன் வச்சிருக்கு. எந்த நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுப்பது உங்களுடைய ஏமாற்றமா இறுதி இலக்கு வந்து பெருங்கனவா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நடைமுறை சாத்தியம் ஏதோ அதை பாப்போன்றாங்க. ஏற்கனவே சொன்ன போல பொன்சேகாவா ராஜபக்சேவா பொன்சேகா பரவாயில்ல, மைத்ரிபால சிறிசேனவா ராஜபக்சே மைத்ரிபால சிறிசேனா பரவாயில்ல அப்படிங்கிற காங்கிரஸ் விட பாஜக சிறப்பா இருக்கும். தமிழீழ பிரச்சனையில வந்து பாஜக சிறப்பா செயல்படும். இன்னைக்கு காங்கிரஸ் விட மோசமா பாஜக செஞ்சிட்டு இருக்கிறது இன்னைக்கு பண்ண முடியும். அது போல வந்து இன்னைக்கு வந்து ராஜபக்சேவை விட மிக மோசமான ஒரு சக்தியா தான் வந்து மைத்ரிபால சிறிசேனா வர முடியுமே ஒழிய இது தமிழர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாத, உறுதி செய்யப்பட முடியாத ஒரு அரசாக ராஜபக்சே விட மைத்ரிபால சிறிசேனா எந்த விதத்திலும் உயர்ந்து விட மாட்டார், எந்த விட தமிழர்களுக்கு ஆதரவா இருந்து விட மாட்டார் என்றால் ராஜபக்சே வெற்றிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க முடியும். இலங்கையில் இருந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த திரு டக்ளஸ் தேவானந்தா நம்முடைய இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு தேவானந்தா, உங்களுடைய பார்வையில நீங்க நீண்ட நெடுங்காலமாக அதிபர் ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது வடக்கு மாகாண தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஆறுமுக தொண்டமானை தவிர மற்ற கட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய 2வது 3வது கட்சிகள் அனைத்துமே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் அதிபருக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு ராஜபக்சேவுக்கு எப்படி வெற்றியை தரும் என்று நினைக்கிறீர்கள்? சிறுபான்மையினர் இலங்கையில் முதல் முறையாக அதிபருக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிபருக்கான வெற்றி வாய்ப்பு, ராஜபக்சேக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் எல்லாருமே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதுல முதல்ல ஒரு கருத்து சொன்னீங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஒரு கட்சியாக பிரதிநிதிகளாக. அப்படி அல்ல, அது தவறு. அதாவது வடமாகாணத்தை பொறுத்த வகையில் அவர்களுக்கு 6 ஆசனங்கள்லாம் இருக்கின்றது, எங்களுக்கு 3 ஆசனங்கள் இருக்கின்றது நாடாளுமன்றத்தை பொறுத்த வகையில். அப்படின்னா அந்த ஏகபோகம் என்பது வந்து ஒரு ஏகாதிபத்திய அல்ல ஒரு ஜனநாயக மறுப்பு கொள்கை. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் வடமாகாணத்தை பொறுத்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நடந்து முடிஞ்ச மாநசபை தேர்தலில் 3/2 பெரும்பான்மை தங்களுக்கு தந்தால் தாங்கள் ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம் என்றெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 1 வருஷமும் 4 மாதமும் ஆகிவிட்டது, அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. நீங்க சொன்னீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல 6 ஆசனங்கள்ல 6 அவங்களும் 3 ஆசனம் பெற்றோம். தேவானந்தா, வடக்கு மாகாண தேர்தல்ல எத்தனை சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள் போல இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை இப்படி ஆகியிருக்குது. பாரம்பரியினால் வடமாகாணத்துல பெரும்பான்மையான மக்கள் இந்த முறை ராஜபக்ச அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய இயலாமை வெளிப்படுத்தி விட்டார்கள். கடந்த காலங்களில் அவர்கள் எதிர்கட்சியிலிருந்து எதிர்ப்பரசியலைத்தான் காட்டி வந்தார்கள் ஒழிய ஆட்சி கிடைத்த பொழுது 13வது திருத்தச் சட்டம் என்ற அந்த மாகாண சபை என்பது ஒரு பொன்னான வாய்ப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை. அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது 1 வருஷம் 4 மாதமாக அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. இந்த போன வருஷம் நாங்கள் ஒதுக்கின அந்த நிதியில வந்து பெருமளவு நிதி திரைசேரிக்கு நேற்று முன்தினம் போய்விட்டது. மக்கள் அவர்கள் மேல ரொம்ப அதிருப்தியோடையும் அவநம்பிக்கையோடையும் தான் இருக்கிறார்கள். மக்கள் யோசிக்கின்றார்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்தால் தான் தாங்கள் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லது முன்னேற்றத்தை, ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்க தெரியறதுக்கு வாய்ப்பில்லை என்ற தவறான செய்திகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்று காலை கூட தென்னிந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 50 உல்லாச பயணிகள் வந்திருந்தார்கள்.
அவர்களிடம் ஒரு சாதாரண கதைத்த பொழுது சொன்னார்கள், தங்களுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் இங்கு மோசமான நிலைமை இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது, ஆனால் இங்கு வந்து பார்த்த பொழுது அப்படி இருப்பதாக தெரியவில்லை என்று கூட சொன்னார். தேவானந்தா, அங்க வந்து எந்த அசாதாரண சூழ்நிலை இல்ல, அங்க வந்து சுபிட்சம் நிலவாத இருக்கட்டும். நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 9 எடுக்கையில் 6 ஆசனங்களை வந்து தமிழ் தேசிய கூட்டணி பெற்றது, 3 ஆசனங்களை எங்களுடைய கூட்டணி பெற்றது சொன்னீங்க. வடக்கு மாகாண தேர்தல் மிக சமீபத்தில் நடந்த கடந்த ஆண்டு நடந்த வடக்கு மாகாண தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி எவ்வளவு பெற்றது, உங்களுடைய கூட்டணி எவ்வளவு பெற்றது? அதாவது இப்ப ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெற்றா இன்னும் கூடும். இது என்னுடைய கட்சி மாத்திரம் 3 ஆசனங்கள். அதுலயும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழ் அரசியல் தலைமைகளுக்குள்ள கூடின விருப்பு வாக்குகளை பெற்றவன் நான். 2010ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடின விருப்பு வாக்கள் பெற்றவன் நான். என்னுடைய கட்சிக்கு 3 ஆசனம் கிடைச்சிருக்குது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை பார்த்தா இன்னும் கூட. அப்ப 6, அவைகளுக்கு 6. அப்ப கிட்டத்தட்ட சமன். ஆனபடினா நீங்க ஒரு தவறான எண்ணத்தையோ கருத்தையோ தயவு செய்து சொல்ல வேண்டாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் வடமாகாணத்தில் ஏகோபித்த ஆதரவு பெற்றிருக்கிறோம் என்றது பொய்யான கருத்து. அது உண்மையா? நீங்க சொல்றதா உண்மையா இருந்தா வடக்கு மாகாண தேர்தல் நடக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெற்ற இருக்கைகள் என்ன, பெற்ற வாக்கு சதவீதம் என்ன, அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனுடைய பெற்ற வாக்கு அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க சரியா கேட்கலையோ தெரியல. முழுமையா கேட்டோம். மக்களுடைய ஆதரவை பெற்றதாக தமிழ் தேசிய கூட்டணி இருக்குறத மறுக்க முடியுமா? நீங்க மாநசபை தேர்தலில் தாங்கள் மக்களுக்கு பலவிதமான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆணை பெண்ணாக மாற்றுவோம், பெண்ணை ஆணாக மாற்றுவோம் என்று தங்களுக்கு தாங்கள் தமிழ் ஆட்சியை சொன்னார்கள். கடந்த 1 வருஷம் 4 மாசத்துல அவர்களால் எதையும் செய்ய முடியல. நீங்க சொன்னதை நாங்க முழுமையா கேட்டோம். நீங்க சொன்னது முழுமையா கேட்டோம். இந்த முறை இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் என்று சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய கட்சிகள், கூட்டணிகள், அமைப்புகள் பெரும்பான்மையாக அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கின்றன. இது ராஜபக்சேவுடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குள்ளாக்காதா? அப்படி அல்ல. அதாவது என்னன்னு சொன்னால் இன்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் வந்து இந்த சர்வதேச ஊடகங்கள் என்னோட பேட்டி காணிக்க, பிரபலியமான ஊடகங்கள் என்னோட பேட்டி காணிக்கல. அப்ப நான் அவங்களோட கட்சி ஒன்று கேட்டேன், நீங்கள் உங்களுடைய நேர்காணல்ல யாருக்கு கூட வாக்கு இருக்கட்டும் சொல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் முன்னிலையில் நிற்பதாக அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்போது நீங்கள் என்னட்ட எடுத்து இதை பற்றி ஒழுங்குபடுத்துகின்ற நேரத்தில் கூட ஒரு சர்வதேச ஊடகவியலாளர் வந்திருந்தார். அவருடன் கைத்து கொண்டிருந்த பொழுது கூட அவர் சொன்னார், பெரும்பான்மை, அதாவது தென்னிலங்கையில பெரும்பான்மையான மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்று கூட கருத்தை சொன்னார். அது மாதிரி 2-3 சர்வதேச ஊடகங்கள், உள்ளூர் ஊடகங்கள் என்று சொன்னால் பக்க சார்பு என்று சொல்லலாம், ஆனா சர்வதேச ஊடகங்கள் எனக்கு அப்படியான கருத்தை தான் சொல்லி இருக்கின்றன. மற்றது வடக்கை பொறுத்த வகையில இப்ப நீங்க சொல்றதுல சில உண்மைகள் இருக்கலாம். இது இன்றைக்கு முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சி தலைவர் அங்கால போயிருக்கலாம். அதுக்காண்டி முஸ்லீம் மக்கள் எல்லாரும் அங்கால போனதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வகையிலையும் அவர்கள் வந்து இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஆதரிக்கணுமோ தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அதாவது 2 பிரதான வேட்பாளர்கள் மஹிந்த ராஜபக்ச மற்றது மைத்ரிபால சிறிசேன, இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மைத்ரிபால சிறிசேனாவை பொறுத்த வகையில தமிழ் மக்களை பற்றி எதையும் சொல்ல இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் என்னத்தை கேட்டிருந்தோமோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறேன். அப்ப உள்ளடக்கின விடயங்களுக்கும் விடுபட்டு போன விடயங்களுக்கும் நான் பொறுப்பட்டதுதான் நான் என்னுடைய மக்கள்கிட்ட சொல்றேன். மைத்ரிபால சிறிசேனா இதையும் தமிழ் மக்கள் தொடர்பாக எதையும் சொல்ல இல்லை. அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹெல உரிமை என்ற ஒரு சிங்கள கட்சி அவர் 18 திருத்த சட்டத்தை கொண்டிருக்கிறார். அந்த 18 திருத்த சட்டத்தை மைத்ரிபால சிறிசேனா கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு 18 திருத்த சட்டத்துல, அதுல வந்து தனிய பெரும்பான்மை மக்களுடைய சிங்கள மக்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப இங்க எந்த விதமான இணக்கப்பாடுகளும் அங்க வர இல்லை. அதாவது எதிர்க்க வேணும் என்றதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைசி நேரத்தில் அவ்வாறான ஒரு முடிவுக்கு போயிருக்க ஒழிய
எந்த வகையிலையும் ஒரு இணக்கப்பாட்டோட போனதாக நான் கருதவில்லை. எந்த முன்னைக்கு அதுல போட்டி போடுகின்ற சந்திரியாமையார், ஆதரவளிக்கின்ற சந்திரியாமையார் என்ன சொல்லுகின்றார், தான் 75% புரியல 75% வெண்டனான் என்று சொல்ற, பலவீனப்படுத்தின என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அப்படி சொல்ற. அதாவது இன்றைக்கு பிரதான வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளராகிய மைத்ரிபால சிறிசேன என்ன சொல்லுகின்றார், அதாவது யுத்தத்தினுடைய கடைசி காலகட்டங்கள்ல ஜனாதிபதி ஜோர்டானுக்கு போயிருந்த அப்ப தனட்டைத்தான் பிரதி பாதுகாப்பு அமைச்சு தந்திருந்தேன், தான் கடைசி காலகட்டத்தில் கொத்து குண்டுகளை போட்டு புலிகளை அழிச்சேன் தென்னிலங்கையில பேசுற. சரத் பொன்சேகா அவரான் அந்த யுத்த காலத்துல தளபதியா இருந்தவர். திரு தேவானந்தா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல, இந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் திரு தேவானந்தா, தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் பொன்சேகாவும் மைத்ரிபால சிறிசேனாவும் தான், ராஜபக்சேக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்னங்க இந்த படுகொலைகளுக்கான காரணம் கடந்த முறை வேட்பாளராக இருந்த பொன்சேகாவும் இந்த முறை எதிர் வேட்பாளர் இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவும் தான். அதிபர் மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த தமிழர் படுகொலை எந்த காரணம் இல்ல, இந்த உடன்பாடு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, நான் இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப யுத்தம் ஒரு பிரச்சனை வரையக்கல, நாங்கள் யுத்தத்துக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது. என்னுடைய நிலப்பாடு எய்தவன் இருக்கு, அம்பனோவர்கள் அர்த்தம் இல்ல. இப்ப இந்திய படம் இங்க வந்தது, இந்திய படம் வரைக்கும் யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க, செத்தாங்க. இந்திய படையில மக்கள் செத்திருக்காங்க, அதே 100கணக்கான தமிழ் மக்கள் செத்திருக்கிறாங்க, புலி உறுப்பினர் செத்து. அப்ப அதுக்கு காரணம், அதுக்கு இந்திய படையை நாங்கள் குற்றம் சாட்டலாமா? நீங்கள் சாட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? அந்த யுத்தத்தை வளைஞ்சு கட்டினது இலங்கை இந்திய ஒப்பந்தம் பண்றது ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த பொன்னான வாய்ப்பு முதல் பிரபாகரனுக்கு கிடைச்சது. பிரபாகரன் என்ற சுயலாபேரசியலுக்காண்டிய தூக்கி எறிஞ்சிட்டார். வரதராய பெருமாளுக்கும் சுரேஷ் பிரமச்சந்திரனுக்கும் கிடைச்சது. அவையில் குடிச்சு வரைச்சு திருப்பியும் பண்ணிட்டான். அது ஒரு பொன்னான வாய்ப்பு. திருப்பி அந்த வாய்ப்பு மஹிந்த ராஜபக்ச கொடுத்திருக்கிற, அதை கூட இவங்க சரியா பயன்படுத்த இல்லை. ஆட தெரியாதவன் மேட மூடல் என்று சொல்றது போல, அல்லது நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாட்டு போல, குரங்குற கையில பூமாலையா இன்றைக்கு மாகாணசபை போயிடுது. மக்களுடைய அதிருப்தியோட தேவானந்தா, நீங்க முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க, இந்த மாதிரி சர்வதேச ஊடகவியலாளர்களா ராஜபக்சேக்கு தான் மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கா சொன்னீங்க. அவங்க சொல்றாங்க, நான் அவங்கள்ட்ட பேசினபோது அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகம் அங்க இருக்கக்கூடிய 2 பேராசிரியர் நடத்திய கருத்து கணிப்புல அவர்கள் சொல்கிறார்கள், ராஜபக்சேவோட மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. 10 முதல் 20 விழுக்காடு வரை அதிகமான வாக்குகளை மைத்ரிபால சிறிசேனா தான் பெற முடியும் சொல்றாங்க. சரியான செய்தி கிடைக்கல போல நடக்குது. 3 விதமான கருத்து கணிப்பு, அதுல ஒரு கருத்து கணிப்பை விட மற்ற 2 கருத்து கணிப்பும் மஹிந்த ராஜபக்ச தான் முன்னிலையில் நிற்பார் என்று சொல்லப்படுது. இல்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கொடுத்த கருத்து கணிப்பு இல்லன்னு தவறுன்னு சொல்றீங்களா நீங்க? அந்த கொழும்புல 3 பல்கலைக்கழகத்தில் செய்த கொழும்பு பல்கலைக்கழகம், கலனியா பல்கலைக்கழகம், ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகம் 2 ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தான் முன்னிலையில் நிற்கிறதா சொல்லி உங்களுக்கு சரியா 8 கூட நடக்குது. இல்ல, உங்களுக்கு ஆதரவான புள்ளி ஒருத்த நீங்க வச்சிருக்கீங்க, மக்கள் இருக்கக்கூடிய மற்ற புள்ளிவங்களாம் எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா தொடர்ந்து நான் உங்கள்ட்ட பேச வரேன். திரு டக்ளஸ் தேவானந்தா, நான் ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னார். தமிழர்களுக்கு ஆதரவான எந்த வாக்குறுதியும் மைத்ரிபால சிறிசேனா வழங்கவில்லை. மாறாக தமிழர்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் வைத்த பல கோரிக்கைகளும் ஏற்றுக்கிறாங்க. இந்த 18வது திருத்தம் சிங்களவர்களுக்கு இன்னும் சாதகமா இருக்கக்கூடிய திருத்தம், அதை அவங்க ஆதரிக்கிறாங்க. 13வது திருத்தம் இந்தியா வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தத்தில் அவர் சிங்கள பௌத்தர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் மைத்ரிபால சிறிசேனா வச்சிருக்கிறார். அவங்களைத்தான் இவங்க ஆதரிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கிறார். முதலாவதாக இவர் என்ன கோரிக்கை வச்சார், அவர் என்ன ஏற்றுக்கொண்டாருங்கிறது இவர் விளக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இதுல மைந்தா விஷன் தி வேர்ல்டு வின்னிங் பாத் என்ற அந்த டாக்குமெண்ட்ல நிறைய சொல்லுது. அதுல போர் குற்றவாளிகளை நாங்கள் ஒரு ட்ரிபியூனலுக்கு கொண்டு வருவோம் என்று கூட சொல்லுகிறது. ஆனால் போர் முடிந்து 5 காலம் ஆகிறது, 5 வருட காலம் ஆகிறது, இவ்வளவு அதிகம் இன்டர்நேஷனல் பிரஷர் வருகிறது. இதற்கு பின்னும் மஹிந்தா இந்த ரீதியிலான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவில்லை. ஒரு எலெக்ஷன் தேர்தல் வருது, தேர்தலில் தமிழ் வாக்குகள் டிசைசிவா இருக்கிறது. அதனால் மட்டும்தான் அவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார். அதே போல டக்ளஸ் சொல்ற 1-2 விஷயங்கள் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல 2-3 பீசஸ் உண்மை எடுத்துறாரு. ஒன்னு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாபெரும் வெற்றியை கண்டது போன ப்ரொவின்சியல் தேர்தலில். அந்த தேர்தலில் அது ஒரு உண்மை. இன்னொரு உண்மை, நிறைய ஃபண்ட்ஸ் அந்த மாகாணத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இது அடுத்த உண்மை.
மூணாவது உண்மை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை என்று மூணாவது உண்மை. இதையெல்லாம் எடுத்து கலக்கிறாரு. என்ன கட்சின்னு கேட்டு இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் திங், இது வந்து இந்தியாவை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக டக்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ஆல் தி மணி, தி ஃபண்ட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து கவர்னர் தான் யூஸ் பண்றாரு ஒழிய அது இந்த கவுன்சிலுக்கே வர்றதில்ல. கவுன்சிலுக்கு ஒரு பவரும் கிடையாது. இருந்த அந்த ஸ்மால் பவர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டிவின் நெகுமா என்ற ஒரு பில்லை கொண்டு வந்து அதெல்லாம் பஸ்ஸுக்கு போயிடுச்சு. பாக்கி இருக்கிற பவர்ஸ் கம்ப்ளீட் கவர்னர் கிட்ட இருக்கு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற அது போல அங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களுடைய பிரச்சனைக்காக ஒவ்வொரு மக்களை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு முன்னாடி நிற்கிறார்கள். இதுதான் செய்ய முடியதே தவிர வேற ஒண்ணுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. இது ஒரு காரணம் வந்து இலங்கை அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட அமைப்பே தவிர அந்த மாகாண அரசு எதுவும் செய்யலங்கிறது இல்ல. ஆனா இவங்க தவறா ப்ராபகண்டா பண்றாங்க, தவறா சொல்லுகிறார்கள். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல என்ன செய்தது என்று கேட்டால் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் முதலாவதாக அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். 13ஆம் அட்டவணையில் டக்ளஸ் கேபினெட்ல தான் இருக்காரு. அதிகாரத்தை கொடுங்க, அதை வச்சு பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் செய்ய முடியவில்லை என்றால் அதுக்கு அதை ஒரு கேம்பெயினை நடத்தலாம் என்று முன் வந்திருக்க வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும் என்னை பொறுத்தளவில் ராஜபக்சேவுக்கோ டக்ளஸுக்கோ எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. டக்ளஸுக்கு டெல்ஃப் என்ற ஒரே ஒரு ஐலாண்டில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கிறது. அது ஏன் இருக்கிறது என்று அவருக்கே தெரியும். அதை நான் இங்கு கூற விரும்பவில்லை. அதே போல இந்த ரீசெட்லிங் என்ற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த்லயே ஆரம்பிச்சிருக்காங்க, அது போல ஈஸியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் பர்டிகுலர்ல போன எலெக்ஷன்ல வந்து மஹிந்தாவுக்கு கணிசமான வாக்குகள் வருது. ஆனால் அதே நிலைமை இன்று வந்து ட்ரிங்கோலியும் வந்துருமோ என்ற பயம் இருக்கிறது. அதே போல நிறைய சிங்கள மக்களை தான் இங்க எல்லாம் பார்ப்பித்து வருகிறார்கள். ஜாஃப்னாவிலையும் வன்னியிலையும் கணிசமான வாக்குகளை சரத் பொன்சேகா பெற்றிருந்தார் போன தேர்தலில். அது இந்த தேர்தலில் அதை தக்க வைக்க முடியுமோ என்ற ஒரு அச்சமும் இப்ப இருக்கிறது. மைத்ரிபால ஆப்போசிஷன் காமன் கேண்டிடேட்னால அது செய்ய முடியுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. வந்து திரு வன்னி அரசு கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இங்க இருக்கக்கூடிய இலங்கை ஏதிலிகள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள், இவங்க எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் 2 கோழியில் எந்த கோழி நிலவில் ரெண்டுமே வேண்டாம், முடிந்தால் தேர்தலை புறக்கணித்து உடனே சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, 2ல யாரையாவது ஒருத்தர் ஆதரிச்சு அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமானால் அவர் நம்முடைய கோரிக்கையை பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும். செய்வார் நானும் சொல்ல, அவங்களும் சொல்ல, பரிசீலிக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு 2 பேருமே எதிர்த்தா உங்களுடைய வாக்கு இல்லாமலே என்னால் வெற்றி பெற முடியுங்கிற என்ன வந்துருச்சுன்னு இன்னமும் தான் நம்மளை வந்து புறக்கணிப்பாங்க, இன்னமும் தான் நம்மளை அழுத்துவாங்க. இல்ல சரிதான். இது என்னன்னா, இந்த தேர்தல் வந்து நீங்க தமிழர்களுக்கு எங்களுடைய இது என்னன்னா, தமிழர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படவில்லைங்கிறது ஒரு கருத்து. ஆனா இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு சக்தி ராஜபக்சே அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அவருக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவருக்கு துணை போறதான் நம்முடைய அதுதான், அது சரிதான். ஆனா என்னன்னா, எந்த ஒரு உறுதிப்பாடும் ஒரு வாக்குறுதியும் தரவில்லை இந்த இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இப்பொழுதாவது இப்ப வர 8ஆம் தேதி தேர்தல் நடத்து, அதுக்கு முன்னாவது ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை மைத்ரிபால சிறிசேனாவிடம் வாக்குறுதி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே வந்து மெயில் அனுப்புறாங்க, எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க கோரிக்கை வைக்கிறது இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு பாக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியுமே. இல்ல அதுதான் குறைந்தபட்சம் வந்து முகாமில் இருக்கிற முள்வேலி முகாமில் இருக்கிறவங்களையாவது விடுங்க. எவ்வளவு பேர் வந்து காணாம போயிருக்காங்க அதையாவது சொல்லுங்க. குறைந்தபட்சமான ஒரு கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்பது தார்மீக கடமை. இதெல்லாம் கடந்து ராஜபக்சே வீழ்த்தப்பட வேண்டும் என்பது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. ராஜபக்சே வீழ்த்தப்படணும்னா என்ன வழி சொல்லுங்க? அவருக்கு எதிராக போட்டியிடால் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. நாம தேர்தல் நிக்க முடியாது, நின்றாலும் வெல்ல முடியாது, இந்தியா வந்து வேற செய்ய முடியாது. யார் என்ன நினைச்சாலும் ராஜபக்சேக்கு எதிராக போட்டியிடக்கூடிய யாரோ அவர் வெற்றி பெற்றால் தான் ராஜபக்சேவோ அவருடைய குடும்ப அரசியலோ ஊழலோ நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு ஒரு மாற்றத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அவர் எதிர போட்டியிடால் மட்டும்தான் பண்ண முடியும். அவருக்கு எதிர இருக்கிற அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கிறது. அப்படியானால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நீங்கள் வந்து குறைந்தபட்சம் எந்த வாக்குறுதியுமே இல்லாமல் எந்த நிபந்தனையுமே இல்லாமல் ஒரு ஆதரிப்பது என்பது, சரணாகதி அடைவது என்பது தமிழர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்பது எங்களுடைய கருத்து. இது ஒரு ராஜதந்திரம் தானே, ஒரு வியூகம் தானே. முதல்ல வந்து நான் பொது எதிரியை காலி பண்றேன், அதுக்கப்புறம் புதிய எதிரி உருவாவார். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் கூட உன்னுடைய ஓட்டு எனக்கு வேணும் சொல்லும் போது இந்த தேர்தல் நேரத்திலாவது நீ நம்ம துணிச்சலாக வந்து எங்களுடைய கோரிக்கைகள் இது இந்த மாதிரியான நிபந்தனைகள் என்று குறைந்தபட்சமாக கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாம வந்து அங்க சிறுபான்மையினரா இருக்கிறோம்,
பெரும்பான்மை வந்து இப்ப நாம வந்து பகைச்சுக்கிட்டோம் சொன்னா பெரும்பான்மையோட ஆதரவு அவருக்கு பெரும்பங்கு கிடைச்சிடும். நம்முடைய ஆதரவே இல்லாம மைத்ரிபால சிறிசேனாவோ மஹிந்த ராஜபக்சேவோ 2 பேர்ல யார் வெற்றி பெற்றாலும் நம்முடைய ஆதரவு தேவைப்படல, நம்ம ஆதரவு வழங்கப்படல. இப்ப ரணில் விக்ரமசிங்கே போட்டிட்ட போது நம்ம தேர்தலே புறக்கணிச்சோம். இதெல்லாம் வெற்றி பெற்றாங்க, இவர் தான் வெற்றி பெற்றாரு. என்ன ஆச்சு? யாருக்கு நட்டம்? நாம தேர்தல் புறக்கணிச்சுதான் தவறான முடிவு இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கப்படுகிறது. அப்ப நம்ம அன்னைக்கு ஆதரிச்சிருந்தோம், குறைஞ்சபட்சம் என்னுடைய ஆதரவு இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒரு சாப்பிட்டாரு நம்ம மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கடந்த ஜூன் 2014 வந்து அலுத்மா பேர்வள பகுதியில் வந்து அது இஸ்லாமியர்கள் அடர்த்தியா இருக்கிற பகுதி. அந்த பகுதியில தொடர்ச்சியா வந்து அந்த பொதுபல சேனா அமைப்பு வந்து மசூதிகள் மீது தாக்குதல், தாக்குதல், பெரிய கலவரம் நடந்து சிங்கள பேரினவாதத்தை நிலைநிறுத்துவதற்கு இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்கான மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த தேர்தல் மைத்ரி ஸ்ரீ பாலாவை வந்து ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஆதரிக்கும் போது இவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள், நீங்கள் இடித்த அந்த வசதிகளை கட்டித்தர வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துதான் அவர்கள் வந்து அந்த மைத்ரி பால சிறிசேனாவை ஆதரிக்கிறார்கள். அப்படி குறைந்தபட்சமாவது நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இதில் ராஜபக்சே வீழ்த்தப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மைத்ரி பால சிறிசேனா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த கோரிக்கை வைக்க வேண்டும். பொன்சேகாவே சொல்லிட்டோமே, போர்ல தளபதியா இருந்து அத்தனை பேருக்கும் காரணமா இருந்தவர், அதுக்கு பெருமை தேடி கொண்டவரே வந்து நம்ம போன முறை வேட்பாளரை பார்த்தோம். வாய்ப்புகள் இல்லையா? அதுதான் சொல்றேன், இது சிங்கள பேரினவாதத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தேர்தல். என்ன நாங்க போர் குணம் வேண்டுமா, போர் தந்திரம் வேண்டுமா நான் கேட்கிறேன். இங்க வியூகம் கொஞ்சம் வேணுங்கிறது இல்லையா, விவேகம் கொஞ்சம் வேணுங்கிறது இல்லையா? நம்ம வந்து முழுக்க இல்ல நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா இழப்பையா இருக்கு. இப்ப ராஜபக்சேக்கு எதிராக தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மலையக தமிழர்களே இருக்காங்க. மலையக மக்கள் முன்னாடி இப்ப வெளியில வந்துட்டாங்க. எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்து இப்ப வந்து ராஜபக்சேக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அறுதி பெரும்பான்மையாக நீங்க சொன்னது போல சிறுபான்மை இனங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப பெரும்பான்மையான எதிர்ப்பு இருக்கும் பொழுது சாதாரண இந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் கருத்தை ஒழிய நான் மைத்ரி பால சிறிசேனா வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும், ராஜபக்சே ஜெயிக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தல்ல. ராஜபக்சே வீழ்த்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை விட்டுத்தராமல் நம்முடைய உரிமையை உலகுக்கு வெளிக்காட்டுவதற்கு குறைந்தபட்ச கோரிக்கை இப்பொழுதாவது வைக்க வேண்டும் என்பது கோரிக்கை. நம்ம வந்து சிறுபான்மையினர் மட்டும் எவ்வளவு பார்த்தா 32% வாக்குகள் உங்களுக்கு இருக்கு. நம்ம வந்து 68% வந்து பெரும்பான்மையினர் சிங்கள பௌத்தவா இருக்காங்க. சிங்கள பௌத்தர்கள் தவிர தமிழர்கள், இஸ்லாமியர்கள் சேர்த்து 32% வாக்கு வந்து நம்ம கிட்ட இருக்குது. இவர்கள் எல்லாம் ஒன்று தண்டு சொல்லும்போது இதுல ஒரு 5-6% வந்து உங்களுக்கு அங்கங்க ஆசிலேஷன் இருந்தாலும் கூட இந்த வாக்கு வந்து திரு வன்னியரசு சொல்வது போல இவர்கள் வந்து எங்களுடைய நிபந்தனை அடிப்படையில் கூடிய வாக்கை நம்ம மாற்ற முடியுமா? நாங்க ஓட்டு போடணும்னா நீங்க இந்த மாதிரி செய்ய சொல்லி நிபந்தனை பண்ண முடியுமா? இன்னைக்கு அங்க நிலைமை அப்படி இருக்குதா? அதை மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியிருக்கிறது. ஒரு 2 பேஜ் அறிக்கை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. அது கிரேட்டர் எனிமி என்று கூறுகிறார்கள் ராஜபக்சேவை, கிரேட்டர் ஈவில் என்று ராஜபக்சேவை கூறுகிறார்கள். அந்த கிரேட்டர் ஈவிலோட நாங்கள் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தும். வன்னியரசோட கேள்விக்கு அந்த அறிக்கையில பதில் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு, தாராளமாக இருக்கு. அதாவது 1 வருஷ காலம் நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. தமிழர்களுக்காக என்னென்ன சலுகைகள் வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம். அந்த கோரிக்கைகளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அந்த ரெஸ்பான்ஸை தவிர்த்து விட்டு தான் எங்கள் ஒரு பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டி என்ற ரூட்டுக்கு போகிறார்கள். எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம, அதுபோல இது இந்த டிஎன்ஏ கவர்மெண்ட் என்ற அந்த கமிட்டி இருக்கா இல்லையா என்று கூறாமல் ஒரு புது ஒரு செட்டப்பை ஆரம்பிக்கிறார்கள். அதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஸ்மால் பார்ட்டியாக வருகையும், அதேபோல எஸ்எல்எஃப்பி, யுஎன்பி எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது. இது நிறைய பிரச்சனைகள் அவர்கள் விரிவாக கூறியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆமா, அது யாரு முன்னால வச்சாலும் அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். அது ஒரு இட்ஸ் ப்ராசஸ். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். அதாவது அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இப்ப இந்த நார்தர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் நடந்தது. ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று நான் கூறுவேன். அது லாட் ஆஃப் பிரஷருக்கு அப்புறம் நடந்த ஒரு செய்தி. இனி இப்போ அந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு பவர்ஸ் தேவை. அந்த பவர்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சிறிசேனாவிடம் வாதாடும் தவிர சிறிசேனாவை புறக்கணிக்க முடியாது. we cannot also put pressure on சிறிசேனா. இப்ப பிரச்சனை என்னவென்றால், இப்ப சிறிசேனாவும் அதுபோல யுஎன்பியும் காமன் ஆப்போசிஷனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒரு எம்ஓயூவில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதே சிறிசேனா தன்னுடைய ஒரு மேனிபெஸ்டோ வெளியிட்டிருக்கிறார். அதே சிறிசேனா போதுவால இந்த ஜேஎச்சியுடன் ஒரு தனி ஒரு ஒப்பந்தம் வைத்திருக்கிறார். இந்த 3 ஒப்பந்தங்களையும் நாமல் பார்க்க வேண்டும். அதனுடைய கருத்து நாம் உட்கொள்ள வேண்டும்.
இப்போது இருக்கிற நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலத்திலும் மைத்ரிபால சிறிசேனா நம்மளுக்கு வாக்குறுதியை இப்போ கொடுக்க வேண்டும் என்று கூற மாட்டார்கள். ஏனெனில் அது கூறினா மட்டும் போதும். ஜஸ்ட் 2 days ago மஹிந்தா உடைய ஒரு ஸ்பீச்ல அவர் சொல்றாரு, இனிமேல் நமக்கு தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நம்ம அடிபணிந்து போக வேண்டாம், we don't need to dance to their tunes என்று ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அது ஏன் பேசுகிறார் என்றால், கணிசமான தமிழ் வாக்குகள், கணிசமான முஸ்லிம் வாக்குகள் அவருக்கு வராது என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதனால் கம்ப்ளீட் அந்த சிங்களா சைடுக்கு போறாரு. அந்த ஹார்ட்கோர் சிங்களா எலிமெண்ட்ஸ் அந்த கம்ப்ளீட் அவருக்கு அந்த ஸ்வீப் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை வாக்குகள் கிடைக்காதுங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. ஆமா, நான் திரு டக்ளஸ்ல கேட்க விரும்புறேன். 2010 இறுதி போருக்கு பிறகு திரு டக்ளஸ்ல கேட்கிறேன், அதாவது இறுதி போருக்கு பிறகு 2009 போருக்கு பிறகு 2010 நடந்த தேர்தலிலேயே அதிபர் ராஜபக்சேவுக்கும் அவருக்கு பின்னாடி வந்த பொன்சேகாவுக்குமான வாக்கு வித்தியாசம் 17% மட்டும்தான். மிகப்பெரிய வெற்றி 17%. இப்ப 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய குடும்ப ஆட்சி, அங்களுடைய ஊழல், அங்களுடைய வளர்ச்சியின்மை, பொருளாதார வீக்கம் என்ற ஒரு பல்வேறு குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சர்வதேச ஊடக நெருக்கடிகள் தாண்டி இந்த முறை அந்த 17% இன்னமும் குறைந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவாக வந்து விடாது அப்படின்னு இப்படி சொல்ல முடியும் உங்களால்? கேட்கிறாங்க, கேட்ட புரியல. திரு தேவானந்தா, உங்களுக்கு என்ன கேள்வி? 2010 அதிபருக்கும் அடுத்து வந்த பொன்சேகாவுக்குமான வாக்கு வித்தியாசம் 17% தான் 2010. இன்று 5 ஆண்டுகள் முடிந்த நிலையில இன்னைக்கு அந்த வாக்கு சதவீதம் இன்னமும் குறைந்து, சிறுபான்மையினெல்லாம் ஒரு பக்கமா திரண்டக்கூடிய நிலைமையில வாக்கு இன்னும் குறைந்து இவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குள்ளாக எப்படி சொல்றீங்க? நிச்சயமா எதிர்ப்பு தரப்புக்கான வாக்குகள் அதிகமா இருக்கிறதான கணக்கா தெரியுது. நான் இப்ப அதுக்கு பதில் சொல்ல முந்தி, நான் என்னட்ட முதல் பேசின பிறகு நீங்கள் சில அபிப்பிராயங்களை சொன்னீங்கள். அதாவது இந்த முழு பூசணிக்க சோத்துக்களை மறைக்கிற மாதிரி ஆளுநருடைய கட்டுப்பாட்டிலான எல்லாம் இருக்கின்றதெல்லாம் முழுக்க போய், அதாவது நீங்கள் அந்த மாகாண சபையினுடைய வெப்சைட் www.np.gov.lk போனீங்கன்னா அந்த செலவுகள் எல்லாம் அதுல இருக்கு. நீங்கள் வடிவா பார்த்து கொள்ளலாம் அந்த செலவுகள் எப்படி இருக்கு. அப்படியே ஆளுநருக்கும் இதுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வெளிப்படையாகத்தான் சொல்லுகின்றேன், உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். அடுத்தது என்னுடைய நிலப்பாடு என்னென்றால், அழுதும் பிள்ளையை அவளை பெற வேண்டும் என்பது போல எங்கட பிரச்சனையை நாங்கள்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ ஒரு மருத்துவச்சியினுடைய பங்கத்தான் செய்ய முடியும் ஒழிய எங்களுக்காண்டி பிள்ளையை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்தியா மருத்துவச்சியுடைய வேலையை பார்த்தால் போது நாங்க கூப்பிட வந்தா சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்பட்ட போது நீங்களே குறிப்பிட்டது போல ஐபிகே அங்க ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிர் அங்க பலியாக உங்களுக்காக பேசுற மாதிரி இல்ல. அடுத்தது போன முறை ஹக்கீமும் டிஎன்ஏயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரத் பொன்சாவுக்கு வாக்களிச்சிருந்துச்சுன்னா, ஆனா சரத் பொன்சாவால வெல்ல முடிய இல்லை. படப்பட இன்றைய நிலைமையிலையும் சில வேளை அந்த அந்த மெஜாரிட்டியில சில குறைபாடு இருக்கலாமே ஒழிய மற்றபடி மஹிந்த ராஜபக்ச வெல்றதுக்குரிய அறிகுறி எல்லாம் இருக்குன்றது நான் நம்புறேன். அதான் எனக்கு கிடைக்கிற செய்தியும் கூட. நான் திரு ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன், ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். இங்க எதிர்கட்சிகளை யார் யார் நம்ம ஆதரவு திரட்ட முடியும், எந்தெந்த கட்சி நமக்கு ஆதரவு இருக்க முடியும் பாக்குறோம். ஏன் அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் ஏன் ஒன்று சேர முடியல? இந்தியா வம்சாளி தமிழர்கள் ஒரு பக்கமா இருக்கக்கூடிய இவங்க வடக்கு மாநில தமிழர்கள் ஒரு மாதிரி இருக்க, குழுமலக்கூடிய தமிழர்கள் ஒரு மாதிரி இருக்க, இந்த தமிழர்கள் எல்லாம் ஒரு திசையில் இருந்துட்டு ஆறுமுக தொண்டமானோ சம்பந்தனோ இவர்கள் எல்லாமே ஒரு திசையில் இருந்தாங்கன்னா இன்னமும் ஒரு வலுவான எதிர்கட்சியை கொண்டு வர முடியும், எதிர்ப்பு கொண்டு வர முடியும் இல்லையா? நம்ம இலங்கையுடைய மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராயிட்டோம். ஏன் டக்ளஸ் தேவானந்தா நம்ம பக்கம் இருக்கிறதுக்கோ, ஏன் ஆறுமுக தொண்டமான நம்ம பக்கம் இருக்கிறதுக்கோ ஒரு முயற்சி பண்ண முடியல? இது தமிழனின் தனித்தன்மை. அதாவது கொழும்புல சொல்லுவாங்க there is a spitting order in Tamils. அதாவது யார் மேல இருக்கா, யார் மேல எச்சதுப்பலான ஒரு ஆர்டர் அங்க இருக்கு. நார்தர்ன் தமிழ்ஸ் இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. வடக்கு இருக்கிற தமிழர்கள் அவங்க கிழக்கு இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் இழிவா பார்ப்பாங்க. கிழக்கு இருக்கிற தமிழன் கொழும்புல இருக்கிற தமிழனை கொஞ்சம் இழிவா பார்ப்பான். கொழும்புல இருக்கிற தமிழன் மலைவாழ் தமிழனை, அதாவது நம்மளுடைய தொப்புள் குடியுறவை கொஞ்சம் இழிவா பார்ப்பான். இதுதான் ஸ்ரீலங்கானுடைய தமிழ் சைக்கி. அதாவது ஒரு காலமும்
இந்த வடக்கு இருக்கிற தமிழன் கிழக்கு இருக்கிற தமிழனுடையோ அதாவது மலைவாழ் தமிழனுடையோ இல்லது கொழும்பு தமிழனுடையோ ஒத்து போக மாட்டான். இதனாலதான் அவர் அவ்வளவு அமைப்புகள் இருக்குது. ஒரு டக்ளஸ் அதுபோல ஒரு கருணா ஒரு தலைவரா இருக்கிறார் இன்னைக்கு, ஒரு தொண்டமான் ஒரு தலைவர் அது ஆறுமுக தொண்டமான் தலைவரா இருக்கிறாரு. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த ஒரு பெரிய ஒரு நிறைய கட்சிகள் சேர்ந்த அந்த அமைப்பு இருக்கிறது. இது தமிழனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இது இலங்கையில் மட்டுமில்ல, உலகத்தில் எம்பாடும் உண்டு. இது ஒரு ரீதியிலும் இவர்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் என்கிறதே கிடையாது. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பினை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு காலம் இந்த பிளான்டேஷன் தமிழுக்கு மலைவாழ் தமிழர்களுக்காக ஒரு பிரச்சனையும் அவங்க எழுப்ப போவது கிடையாது. அதே போல சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் அவங்க மலைவாழ் தமிழனுக்கே அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மிச்சம் இருக்கிற தமிழனுக்கு டெபினட்டாக ஒன்றும் பண்ண போறது இல்லை. கொழும்பு இருக்கிற தமிழ் என்ன பண்ணிட்டான்னா இப்ப இந்த யூஎன்பி அதாவது ரணிலுடைய கட்சியிலும் அதே போல மிச்சம் இருக்கிற ஸ்ரீலங்கன் சின்னதா கட்சியிலும் போய் ஐக்கியம் ஆயிட்டான். அவன் இப்ப சின்ஹலா தான் பேசுறான். அவனுடைய பேரே கொஞ்சம் வித்தியாசமா தான் வச்சிருக்கான். தமிழ் பேர்கள் எல்லாம கொஞ்சம் சிங்களம் கலந்த பேர்கள், தினுகா இல்லனா அந்த மாதிரி கபிலா இந்த மாதிரி எல்லாம் பேர்களை வைத்து தன்னுடைய ஐடென்டிட்டியை அழித்துக் கொள்கிறான். ஏன்னா அது தமிழர்கள் ஒன்னாக ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்டை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தமிழர்களுக்கு அங்கு கிடையாது. அதே கேள்விதான் நான் உங்கள்கிட்ட வைக்க விரும்புறேன். நம்ம பொன்சேகாக்கு ஆதரவு கொடுக்க முடியுது, மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுது, ஏன் நம்ம நம்மளுக்குள்ளே பேச முடியாது? அதற்கான ஒரு முயற்சி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துட்டோம்னா இவ்வளவு பெரிய பேரழிவு இருந்திருக்காது, இவ்வளவு பெரிய ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டிருக்கும் இல்லையா? இல்ல இது என்னன்னா அதிகார வர்க்கங்கள் தொடர்ச்சியாக செய்யற சதி வேலைகள் தான் இது. மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த முயற்சியை இதுக்கு முன்பே எடுத்தார். மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் சந்திரசேகரன் அவர்களை அழைத்து அதே போல திருகோணமலை பகுதியில் இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறுபான்மை இனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரும்பான்மையா ஆக்க முயற்சி செய்தார். அது இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் இது சீர்குலைத்து விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னது போல அந்தந்த இடங்களுக்கு இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு உருவாக்க முயற்சி செய்ததுதான் அதுக்கான பிரிவினையாக இருந்தது ஒழிய தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் இப்ப மலையக தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அன்றைக்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கும் பொழுது மலையக தமிழர்களுக்கான உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அவர் பேசியிருக்கிறார்கள், அவர் போராடி இருக்கிறார்கள். அங்கிருந்து மலையக தமிழர்கள் யாழ்ப்பாணத்திற்கு இந்த படையில விடுதலை புலிகள் அமைப்பிலே சேர்ந்து அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒருவருக்குமான உறவு, வர்த்தக உறவு எல்லாம் இருந்தது. ஆனால் அதிகார வர்க்கம் சிங்கள பேரினவாதம் ஆதிக்கம் செலுத்த எல்லாரையும் பிரித்தாளும் சூழ்ச்சி செய்துதான் அதை செய்தார்கள் ஒழிய யாரும் வேண்டுமென்றே இது செய்ய வேண்டிய. இன்னைக்கு டக்ளஸ் தேவானந்தா போன்ற துரோகிகள் இன்னைக்கு அவர் இருக்கிறார், அதுக்காக சொல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த இனம் இன்னைக்கு அழிக்கப்பட்டதற்கு மூல காரணமாக இருந்தது, மிக முக்கியமாக காட்டி கொடுக்கின்ற வேலைகளை செய்தது அவருக்கே அது தெரியும். ஏன்னா அந்த மக்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சக்தியாக இருப்பவர், ஒரு சக்தியற்று இருப்பவர் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள். அவர் இன்றைக்கு பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய உதவி வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் எப்படி இருக்கிறது? அவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் நம்மளே செல்வம் அடைக்கலாம் சொன்னார். இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தாமல் இருப்பதே எங்களுடைய பெருமை சொன்னார். நம்ம மறந்துடக்கூடாது. எந்த தொப்புள் குடி வரவும் நாம போராடிட்டு இருக்கோமோ அங்க உள்ள எம்பியா இருக்கக்கூடிய திரு செல்வம் அடைக்கலாம் நம்மகிட்ட சொன்னார். தமிழக மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தாமல் இருப்பது எங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறார். அங்க இருக்கும் அவங்களுடைய நாட்டுக்கு நீங்க பதிவு பண்ணுங்க. துரோகிங்கெல்லாம் சொல்லணும், நம்முடைய அவங்க தனிப்பட்ட விஷயம் பொது மேடையில் சொல்லிட வேண்டாம், அவங்களுடைய கட்சி மேடையில் சொல்லலாம். திரு ராதாகிருஷ்ணன், இறுதியாக 2 பேர்ல யார் ஜெயிக்கிறது இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்? என்னை பொறுத்த அளவில் நோன் டெவில் மஹிந்தா என்றது ஒரு நோன் டெவில். இவர்தான் இந்தியாவுக்கு உதவுவார் என்றுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு புதிய மைத்ரிபால சிறிசேனா வந்துவிட்டால் நிறைய சஸ்பிஷன் இருக்கு. இப்ப மைத்ரிபால சிறிசேனா எப்படி மைத்ரிபால சிறிசேனா ஆக உலகத்துக்கு தெரிய வந்தது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது டில் ஒரு மாசம் முன்பு வரை யாரும் தெரியாத ஒரு மனிதர் எப்படி திடீரென்று இவர் வந்தார், இதுக்கு இந்தியாவுடைய கை இருக்கு என்று பரவலாக பேசப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. பட் இது ஏன் பரப்புகிறாள் என்றால் வேற ஒரு நோக்கம் கிடையாது. அதாவது இவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இவருக்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இவர் பிரசிடண்ட் ஆகி முடித்தால் அடுத்த கணமே இவர் இந்தியாவை பழித்துத்தான் பேச முடியும். ஏனென்றால் இல்லை என்றால் இது இந்தியாவுடைய பிரசிடென்ட் என்ற துவனி வந்துவிடும். இந்தியாவுடைய பிரசிடென்ட் என்ற துவனி வந்துவிட்டால் அவருக்கு அந்த நாட்டில் ஒண்ணுமே செய்ய இயலாது. அதே நேரத்தில் ராஜபக்ச
வெகுவான வாக்குறுதிகளை இந்தியாவுக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நாம் அது இம்ப்ளிமெண்ட் செய்ய வாக்குறுதி தந்திருக்காரு, செஞ்சிருக்காங்க. 13 மட்டும் இல்ல, 13+ சொன்னார். 13 அமெண்ட்மெண்ட் மட்டும் இல்ல, 13க்கு தாண்டி நான் கொடுப்பேன். அதை பத்தி சத்தமே காணுமே, அதை பத்தி பேசவே இல்லை. நீங்க ஒண்ணுமே இல்ல. சந்திரிகா கொடுத்தாங்க, இவர் ராஜபக்சே கொடுத்தாரு, இவர் சொல்லிருக்காரு என்ன அதிபருக்கான சிறப்பு அதிகாரங்களை காலி பண்ண சொல்லி. இது முதல் முறையான வாக்குறுதி அல்ல. இதற்கு முன்னால் இதே மஹிந்த ராஜபக்சே அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கார். அதற்கு முன்னால் அதே வாக்குறுதியை சந்திரிகா குமார் தான் கொடுத்தாங்க. ஆனா நடைமுறை என்னங்க அதனாலதான் சொல்றேன், இப்போ இருக்கிற இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியுடைய பவர்ஸ் வைத்து மட்டும்தான் இது செயல்பட முடியும், செயல்படுத்த முடியுமே. ஒரு மைத்ரிபால சிறிசேனா வந்துவிட்டு அந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை ரிமூவ் செய்து விட்டால், அப்புறம் அந்த முன்னாடி சந்திரிகா என்ன செய்தாலோ ரணில் என்ன செய்தாரோ ஒரு ஆக்ரிமோனியஸ் டிபேட் பார்லிமெண்ட்ல நடக்கும். அது கடைசியில வந்து ஆஹா இது எங்களுக்கு மாற்று கருத்தா இருக்கிறது, இது கமிட்டிக்கு விட்டு விடலாம் சொல்லி மறுபடியும் ஒரு 5 வருஷம் இழுத்தடிப்பாங்க. இப்ப திருப்பி ராஜபக்ச வந்து என்றால் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் இஸ் இன் பிளேஸ், அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, இது தள்ளி வைக்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஃபர்ஸ்டாக எலெக்ஷன் நடத்தி விட்டார், அடுத்ததாக அதிகார பகிர்வில் அவர்கள் பேச வேண்டும். அது இந்தியாவோட எப்படி பிரஷர் செலுத்த முடியுமோ அது இந்தியா செய்ய வேண்டும். அது செய்தால்தான் நமக்கு நம் தமிழர்களுக்கு அங்க ஏதாச்சும் வாழ்வுரிமை. உங்களுடைய பார்வையில வந்து 2 பேர்ல வந்து இப்ப தெரிஞ்ச டெவிலா இருக்கக்கூடிய ராஜபக்சேவோட ஒரு சாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அணுகிறது வந்து ஈஸியா இருக்கும் நினைக்கிறீங்க. பாப்போம் வந்து தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை வெற்றி விட்டால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. மக்களுடைய பார்வை இங்கு விவாதம் இவ்வாறு இருக்க, மக்கள் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு சாதம் என்று நினைக்கிறார்கள். மக்களுடைய பார்வை என்ன இப்போது பார்க்கலாம். யார் வென்றால் இந்தியாவுக்கு நல்லது என்ற கேள்விக்கு ராஜபக்சே வென்றால் இந்தியாவுக்கு நல்லது என்று 3% மக்களும், சிறிசேனா வெற்றி பெறுவதுதான் நல்லது என்று 50% மக்களும், இருவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சமம் தான் என்று 47% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சிறிசேனா வெற்றி பெறுவது நல்லது என்று 50% மக்களும், ராஜபக்சே வெற்றி பெறுவது நல்லது என்று 3% மக்களும், இந்தியாவை பொறுத்தவரை இருவருமே சமமான விகிதம் தான் என்று 47% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இருவரில் யார் வென்றாலும் சரி, கடந்த காலங்கள் எவ்வளவு துயரமானதாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய எதிர்காலமாவது கொஞ்சமே நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கு வெல்ல போகக்கூடிய அதிபர், ஏற்கனவே 3ஆம் முறையாக வெல்லக்கூடிய ராஜபக்சேவோ அல்லது முதல் முறையாக அதிபராகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திரு மைத்ரிபால சிறிசேனாவோ யார் அதிபராக வந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், இங்கு தங்களுடைய தொப்புள்கூடிய உறவுகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொள்ளக்கூடிய இந்திய தமிழர்களுக்கும் ஒரு நல்லது வைக்கக்கூடிய முடிவுகளை நிலைப்பாடு எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. கோட்சேவுக்கு சிலை வைக்கக்கூடிய கோரிக்கை வைத்து நாடு முழுவதும் பரபரப்பு இன்னமும் ஓய்ந்திருக்காத நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் ஒரு போஸ்டர் வந்திருக்கிறது. அப்சல் குருவுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று ஒரு போஸ்டர் வந்திருக்கிறது. கோட்சே காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு சிலை வைப்பதற்கான கோரிக்கை எழுமானால் ஏன் நாங்கள் மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்சல் குருவுக்கு? அப்சல் குரு யார்? இந்தியாவின் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கடுமையான மூளையாக நின்று செயல்பட்டவர். இந்திய அரசால் உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர். இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு காந்தியின் கொலையில் இந்திய அரசால், இந்திய நீதித்துறையால் தூக்கிலிடப்பட்டவர் தான் கோட்சே. நாதுராம் கோட்சே இன்று தியாகியாக காட்டப்படுவாரானால் அப்சல் குரு ஏன் தியாகியாக காட்டப்படக்கூடாது, மணிமண்டபம் ஏன் வைக்கக்கூடாது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா, தமிழகம் எந்த ஒரு அச்சத்தை எழுப்பிக் கொண்டு இருந்ததோ இந்த பிரச்சனை இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்று இருக்கும்போது அதை ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்துவிட்டனவா? கோட்சேவும் இந்து இந்த முதல் முறையாக காந்தி கொல்லப்பட்ட போது ஆல் இந்தியா ரேடியோவில் உடனடியாக சொல்லப்பட்ட தகவல் வெளியே வந்து வேறு தகவல் பரவக்கூடாது என்பதற்காக காந்தியை கொன்றவர் ஒரு ஹிந்து என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த பிரிவினை பிரச்சனை அது தீவிரமாக இருந்த நேரத்தில் இது வந்து இஸ்லாமியர்கள் கோவப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை வந்து தெளிவுபடுத்துவதற்காக காந்தியை கொன்றவர் ஹிந்து என்று சொல்லப்பட்டது. இன்று கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கோட்சே இந்த தேசப்பற்றாளரா இல்லையா என்று தாண்டி இந்து சனாதன தர்மத்துடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் அமைப்புகள் காட்டப்படுகிறார். அவரை இந்து தர்மத்துடைய அடையாளமாக இந்த நாட்டினுடைய தேச பிதாவை கொன்றவரை இந்து மக்களுடைய அடையாளமாக காட்டப்படும் போது அப்சல் குருவை ஏன் கொண்டாடக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடியவர் இன்று நம்முடைய விருந்தினராக இருக்கக்கூடிய திரு தடா ரஹீம் என்று அறியப்பட்ட திரு அப்துல் ரஹீம் அவர்கள். இந்திய தேசிய லீக்கை சேர்ந்த திரு அப்துல் ரஹீம் அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு துணைத் தலைவர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் நம்முடைய இந்த பிரச்சனை கோட்சேவுக்கு ஏன் சிலை வைக்கக்கூடாது என்ற கேள்வி தொடர்ந்து அவருடைய கட்சி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ரஹீம் கேட்க விரும்புறேன், இந்த போஸ்டர் நீங்க ஒட்டிருக்கக்கூடிய போஸ்டர் உங்களுடைய கட்சியுடைய பெயரோடு உங்களுடைய தொலைபேசி எண்ணோடு வச்சிருக்கக்கூடிய போஸ்டர், இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்று தெரியாமல் தான் ஒட்டிட்டீங்களா? இல்ல, நிச்சயமாக இல்லை. அதாவது
கோட்சேக்கு வந்து சிலை வைப்புன்னு சொல்லி எல்லா இடங்களையும் போஸ்டரு ஊடகங்கள்ல அவங்களுடைய செய்தி பேட்டிகள்ல நாடு முழுவதும் நாங்க சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சரியான நடவடிக்கை எடுத்து அவங்கள இது போன்று செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கல. மத்திய அரசுடைய ஆதரவோ மாநில அரசுடைய ஆதரவோ இந்திய தமிழக மக்களுடைய ஆதரவோ கோட்சேக்கு சிலை வைக்கிறதுக்கு ஆதரவா இருந்ததா? அதாவது மத்திய அரசினுடைய மறைமுக ஆதரவு இன்னைக்கு கூட இருக்கு. இந்த வரையிலும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த சிலை வைப்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கூட அவரால் பதில் சொல்லல. அவர் பதில் சொல்லாக அமைதியா இருக்காரு. இன்னைக்கு தமிழக அரசு தடா ரஹீமுடைய போஸ்டர் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்ப தமிழக அரசுடைய ஆதரவோட தான் தடா ரஹீம் இந்த போஸ்டர் ஓட்டிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல. அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழக அரசு இப்ப நான் எடுத்திருக்கிற ஒரு விஷயமே என்ன சொன்னீங்கன்னா சிலை வைத்தால் நாங்கள் கட்டுவோம். சிலை வைத்தால் கட்டுவோம்னா யாருக்கு நீங்க நாதுராம் கோட்சேவை நீங்க தியாகியா ஏத்துக்கிறீங்களா? நாங்க தியாகியா ஏத்துக்கல. அப்துல் குருவை தியாகியா ஏத்துக்கிறீங்களா? அதாவது நாதுராம் கோட்சே அப்துல் குருவை தியாகியா ஏத்துக்கிறீங்களா? அதாவது நாதுராம் கோட்சே கொலை குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் கன்ஃபார்ம் ஆச்சு. அதே நேரத்தில் அவரும் கேளுங்க அவரும் தன்னை நானா கொலை செஞ்சேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அப்துல் குருடைய விஷயங்கள் வெவ்வேறு விதமானது. அதாவது உச்ச நீதிமன்றமே தெரியுமா அப்துல் குருவை நியாயப்படுத்த போறது இல்ல, கோட்சேவை நியாயப்படுத்த போறீங்க. இப்ப இல்ல நான் கோட்சேயை அதுதான் பண்றீங்க. அப்துல் குருவின் அதாவது எந்த நீதிமன்றம் விசாரணை செய்து அப்துல் குரு நாதுராம் கோட்சே குற்றவாளி என்று சொன்னதோ அதே நீதிமன்றம் தான் விசாரணை செய்து இருதரப்பும் வழக்காடி அப்துல் குருவையும் தூக்கிலிட்டு இருக்குது. உங்களுக்கு நாதுராம் கோட்சே தூக்கிலிட்டது நியாயம், ஆனா அப்துல் குரு தூக்கிலிட்டது அநியாயம். அப்ப நீங்க குற்றவாளிகளை ஒரு கண்ணோடு பார்க்கிறீர்கள். அதாவது ஒரு விஷயத்தை நல்ல நடுநிலையோடு செஞ்சீங்க. அதாவது நான் ஒரு அப்துல் குரு என்பவர் ஒரு முஸ்லீம், அதனால நான் ஒரு முஸ்லீம் ஆதரிக்கிறேன் ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பாக்காதீங்க. அப்படி இல்ல நான் சொல்றது அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா இது நான் சொல்லக்கூடிய கருத்து இல்ல. அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அதாவது பாராளுமன்ற தாக்குதல் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. இந்த கொலை வழக்கில் சரியான சாட்சிகளோ அல்லது ஆதாரங்களோ இல்லைன்னா கூட இந்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்றுதான் கொடுத்திருக்கு. ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது நீங்க எங்க காட்ட முடியுமா? நீங்க என்ன வார்த்தை சொல்லுங்க? உச்ச நீதிமன்றம் சொன்னதா ஆதாரங்கள் இல்லை சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மன ஆறுதலுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆதாரம் இல்லைன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் இது. 26 பேருக்கு ராஜீவ் கொலை வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்த போது அவங்க சொன்னாங்க 26 பேர் தப்பு செஞ்சு இந்த ஏன் இந்த அதீத தண்டனை சொல்லும் போது இந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு அர்த்தம் அவர் யாரும் கூட்டத்தில் ஈடுபடவே இல்லைங்கிறது அல்ல. ஒரு கூட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மாட்டல மனசாட்சிக்கு இந்த தேசத்தின் மனசாட்சிக்கு அவங்க தாக்க முயற்சித்தது இதை ஒரு கட்டடத்தை அல்ல. அவர்களுக்கு ஆதரவா நீங்க கிளம்பிடுவீங்க அப்படின்னா கோட்சேக்கு ஆதரவா கிளம்ப என்ன தப்பு ஆயிரதா? சாமானிய என்ன நினைச்சுப்பான்? நான் ஆதரவா கிளம்புன்றதோட நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை தான் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு. நானா என்னுடைய வார்த்தைகளே அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப கோட்சேயோட வார்த்தைகளை கேட்க தயாரா இருக்கீங்களா? கோட்சே என்ன சொல்றாரு? நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு இல்ல, நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு 100 காரணம் சொல்றாரு. என்னன்னு? அவர் சிறுபான்மைக்கு ஆதரவா காந்தி செயல்பட்டாரு, நான் ஒரு தேசபக்தன், நேதாஜி துரத்தி அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நியாயம். ஒவ்வொரு கொலை காரணம் ஒவ்வொரு கொள்ளையடிப்போம் 1000 நியாயம் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? இப்ப கோட்சேக்கு ஆதரவா வெகுமக்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து இவரு அப்துல் குரு தன்னை நிரபராதின்னு சொன்னார் என்றதுக்காக இந்த வாதம் பண்ணல. நான் நீதிமன்றம் சொன்ன கடைசி நேரத்தினுடைய தீர்ப்பு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. நீதிமன்றம் சாட்சி இல்ல, விசாரணை சரியா நடக்கலன்னு சொல்லியிருக்கா. சரியான ஆதாரங்கள் இல்லை, இருந்தாலும் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திரு ரஹீம் நீங்க தவறான தகவலை பதிவு சொன்னீங்க. நீதிமன்றத்தின் மீது அவதூறு நீங்க பரப்பாதீங்க. அப்துல் குருக்கு ஆதரவா நீங்க சொல்லிக்கங்க, அஜ்மல் கசாபுக்கு ஆதரவா நீங்க சொல்லிக்கங்க. நீதிமன்றத்தை நீங்க கொச்சப்படுத்த போயிடாதீங்க. சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லை நீதிமன்றம் சொல்லிச்சா நீங்க நிரூபிக்க முடியுமா? அதாவது ஆதாரங்கள் இல்லையா என்றாலும் இந்த சம்பவத்தினுடைய பிரதிபலிப்பாக நான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய இந்த இந்தியா நாட்டினுடைய இறையாண்மைக்காகவும் நான் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்லி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த கூட்டு மனசாட்சி மக்களுடைய கூட்டு மனசாட்சிக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிற வார்த்தை இருக்குது. அதற்கு முன்னாள் நீங்க சொன்ன வார்த்தை இருக்கா? அவர்கள் இல்ல, அவங்களுக்கு அது குற்றச்சாட்டுல தொடர்பு இல்லங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு கேட்கிறேன். அதில் இருக்கோதான் நானும் சொல்றேன். ரெண்டு பேருடைய வழக்கறிஞர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சார். நீங்க தவறான பரப்பாங்க. அப்துல் குருவை பாகிஸ்தான்ல பண்ற மாதிரி உடனே தூக்கில போடல. ரெண்டு தரப்புக்கான விசாரணைக்கு இடம் கொடுத்து ரெண்டு தரப்பு அவருடைய தரப்புக்கு வாதம் கொடுத்து பின்ன அஜ்மல் கசாப் மாதிரி நாட்களுக்கு அவர்கள் வழக்கறிஞர் இல்லாத போது இந்திய தரப்புல அவர்கள் வழக்கறிஞர் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு விசாரணை தான் தூக்கில போடப்பட்டிருக்காங்க. நான் அப்துல் குரு பத்தி அதாவது அஜ்மல் கசாபை பத்தி இப்ப பேச்சே இல்ல. அஜ்மல் கசாப்ன்றது வெளிநாடு அந்நிய நாட்டை சேர்ந்தவர். இப்ப நம்ம பேசுறது அப்துல் குரு பத்தி தான்.
அப்சல் குருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூட்டு மனசாட்சியினுடைய அந்த இது சாராம்சம் படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க, நானும் பல வழக்கறிஞர்கிட்ட படிச்சேன், அதை எல்லாரும் படிச்சு சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் தான் நான் இங்க கூட்டு மனசாட்சிங்க ஒரு வார்த்தை சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி சாட்சியம் இல்லங்கிற வார்த்தை நீங்க சொல்ல முடியாது. நான் திரு கோவிந்தராஜன் கேட்க விரும்புறேன். திரு கோவிந்தராஜன் ஒரு நிமிஷம் கேளுங்க. எந்த ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது என்று இந்தியா எதிர்பார்த்ததோ தமிழகம் எதிர்பார்த்ததோ அந்த ஆபத்து நடப்பதற்கு நீங்கள் தூண்டுகோலா இருந்திருக்கிறீர்கள். கோட்சேவுக்கு சிலை வைப்பது என்ன தவறு என்று தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது இன்று ஒரு மறு கேள்வி எழுந்துவிட்டது, அப்சல் குருவுக்கு மணிமண்டபம் கட்டுவது என்ன தவறு என்று. இந்த பிரச்சனைக்கான பிள்ளையார் சொல்லி நீங்கள் போட்டது என்றால் மறுக்க முடியுமா? இல்லை, நாங்கள் எந்தவித பிள்ளையார் சொல்லியும் போடவில்லை. கோட்சே என்பவர் காந்தியை சுட்டுக் கொன்றார், அதை மனசார ஏற்றுக்கொண்டார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அப்சல் குரு என்பவன் இந்த நாட்டின் இறையாண்மை மீது போர் தொடுத்தவர். இந்த நாட்டின் அது ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் கொலை தரான்னு சொல்ல போறீங்களா? காந்தி கொலை என்ன சொல்ல போறீங்க? வட்டி கொடுத்து வாங்குற கொலை சொல்ல போறீங்களா? இல்லை, காந்தி என்பவர் இந்த நாட்டை பாரத தாயை வெட்டி பிளந்தார், அவரை தனிப்பட்ட முறையிலே எதிர்க்கிறேன் என்று கோட்சே சொல்லியிருக்கிறார். நாடு ஒட்டுமொத்த நாடின் ஏற்ற ஒரு பிரிவினை அது. நீங்கள் சொல்லி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. கோவிந்தராஜனோ அர்ஜுன் சம்பத்தோ ராமகோபாலோ முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அல்ல அது. இல்லை, இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சொல்வது இல்லை, இந்து மகா சபை சொல்வதல்ல, அவருடைய வாக்குமூலத்தில் தெளிவாக பதிவாயிருக்கிறது. கோடிக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 40 மைல் நீளத்திற்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக இந்தியா நோக்கி வந்தார்கள். அதையெல்லாம் எதிர்க்காத பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற ஒரு ஒருத்தர் ஆதரவா செயல்பட்டாரா இல்லையாங்கிறது ஒவ்வொரு சம்பவம் பற்றியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் மனசாட்சிப்படி என்ன முடிவெடுத்தாங்கிறது நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அவர் மனசாட்சி தெரியும். என்னுடைய கேள்வி என்ன, அவர் காந்தி தவறான முடிவை எடுத்திருந்தாலும் அவரை கொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படி கொன்றார் என்று நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டவரை சிலை வைத்து போற்றுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பது இந்து மகா சபா, அவர்களுடைய தலைவர். அதை ஆதரிப்பது இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி ஆதரிக்கிறீர்கள். திரு தடாராவி சொன்ன போல பாஜக அதை கண்டிக்கவில்லை, மத்திய அரசு அதை கண்டிக்கவில்லை, அவர்களை கைது செய்யவில்லை. இல்லை, நாங்கள் ஆதரிக்கிறோம். உண்மையிலேயே சொல்ல போனால் ஹிந்து தேசியவாதி என்று கோட்சேவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த நாட்டின் இறையாண்மை மீது, இந்த நாட்டின் பாராளுமன்றத்தின் மீது கோட்சே குண்டு வைக்கவில்லை. ஒரு தனிப்பட்ட காந்தி யாருங்க? இந்த தேசத்துடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி யாருங்க? உங்களை மாதிரி சிறப்பு துண்டு போட்டிருந்தவரா? அவருக்கு இந்த நாட்டின் மீது பற்று கிடையாதா? பற்றி நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த பாரத தாயை வெற்றி பிளந்தவர் அவர். நேரு என்ன சொல்லுவீங்க? சர்தார் வல்லபாய், நீங்கள் இன்று போற்றி பொழுது கொண்டிருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன செய்தார்? அப்போது அவரும் பார்த்துதான் இருந்தார். அதற்கு பிறகு அமைந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தார் அவர். இல்லை, போராடினார், அவர் குரல் கொடுத்தார். உண்மையிலே ராஜினாமா செய்தாரா? நேருடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? நான் செத்து போவேன் என்று சத்தியாகிரகம் செய்தார், உண்ணாவிரதம் இருந்தார், இந்த நாட்டு மக்களை திசை திருப்பினார். அதன் காரணமாகவே பட்டேல் அமைதியா இருந்தார் ஒழிய அவர் இதற்காக அமைதியாக இல்லை, பயமுறுத்தினார், மிரட்டல் நடத்தினார். இந்த நாட்டிற்கு பாகிஸ்தானுக்கு 55,000 ரூபாய் கொடுக்காவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினார். வரலாறு. திரு கோவிந்தராஜ் ஒரு நிமிஷம் அமைதியா கேளுங்க. மகாத்மா காந்தியை கொன்றவருக்கு 1000 காரணங்கள் இருந்தன. இந்த நாட்டில் தமிழகத்தில் லால் கிருஷ்ண அத்வானியை கொல்வதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அவர்களுக்கும் 1000 காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லுங்கள், அத்வானியை கொல்ல முயற்சித்தவர்களுக்கு சிறை எழுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களுக்கு 1000 காரணங்கள். அவர்கள் சொல்வார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை முஸ்லிம்களையும் பிளவுபடுத்தி பார்த்தவர் அத்வானி அவர்கள் குற்றம் சாட்டி அதற்கு ஒரு நியாயம் காட்டினால் அவர்களுக்கு சிறை வைக்க நீங்க சம்மதிப்பீங்களா? என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துக்கிட்டே போறீங்க?
இல்லை. இந்த கேள்வி கேட்டதற்காக நன்றி பாண்டே அவர்களே. ஆனால் அத்வானியை கொலை செய்வதற்காக இங்கே பொதுமக்களுக்கு குண்டு வைக்கப்பட்டது. 50 இடங்களிலே குண்டு வைத்து எல்லாத்துக்கும் தொடர்புகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தொடர்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க சொல்லுங்க, குஜராத்ல வந்து கோத்ரால ரயில் எரிஞ்சதுக்கு 2000 பேர் சாகலையா? இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். குஜராத்ல கோத்ரால ரயில் எரிஞ்ச போது கோத்ரால ரயில் எரிஞ்ச போது இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டாங்கிறதுக்காக அங்க குஜராத்ல கூடிய அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படலையா? எல்லாரும் தீவிரவாதியா கொல்லப்பட்டாங்க. அங்கே இருந்த முஸ்லிம்கள் அப்பாவி கொல்லப்படவில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து எதிர் விளைவுகள் ஏற்படுவது தவறு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் செய்தோடைய வினை இன்று எதிர்வினையா வந்திருக்கு. நீங்க கோட்சேக்கு சிலை வைப்பேன்னு சொல்றீங்க. திரு தடாரை வந்து நான் ஏன் மணிமண்டபம் கட்டக்கூடாது சொல்றேன். நாங்கள் இதை செய்யவில்லை. அவர் ஏற்கனவே கோத்தே என்பது இந்து மகா சபையினுடைய தலைவர். அவருக்கு சிலை வைப்பதற்காக இந்து மகா சபை நீங்கள் நியாயமாக நீங்க எதிர்த்திருக்க வேண்டாமா? நான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுங்க என்ன அர்த்தம் இருக்கு? எதற்காக ஏற்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஒரு கொலையை செய்தவர் எந்த காரணம் வேண்டாம். ஒரு படுகொலையை செய்தவர் ஆயுதம் இல்லாமல் இருந்தது போர்க்களம் அல்ல. காந்திஜி ஒன்று துப்பாக்கி நிற்கல. அப்படி எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் செய்கின்ற தூக்கு தண்டனையும் கூட ஒரு கொலைதான். தூக்கு தண்டனையை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப பழையவாதம் இல்ல. அந்த வாதத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமாக. அதை நீங்க ஏன் வச்சுங்க? ரொம்ப பழையவாதம். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இது லாஜிக்கலா இருக்கா? அரசு கோவிந்தராஜன் அரசு விசாரணை நடத்தி இருதரப்பு வாதங்களையும் அனுமதித்து வழக்கறிஞருடைய தரப்பை கேட்டு அதன் பிறகு முடிவு செய்கிறது. கோட்சே விசாரணை நடத்தினாரா? அவரே நீதிபதி, அவரே தண்டனை வழங்குவாரா? அவர் பேசியிருக்கிறார், அவருடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார். ஏற்கவில்லை காந்தி. நிறைய இந்து தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த கருத்தை. நான் திரு அப்துல் கேட்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. இந்துக்களுடைய கடையிலேயே பொருட்கள் வாங்குவீர்கள் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எல்லாம். இதற்கு வந்து மதுரையில தான் பிரதானம் ஓட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இப்ப நீங்க 1-2 இடங்கள் ஓட்டலாம், இல்லாட்டி ஓட்டலாம். மதுரையில பிரதானம் ஓட்டப்பட்டது. அப்ப அதுக்கு ஒரு பதில் போஸ்டர் அதே மதுரையில் ஓட்டப்பட்டது. முஸ்லீம்களே, இந்து சோதரர்களே, நல்ல கடையில எங்க பொருள் கிடைக்குதோ அங்க வாங்க. இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு. இது பதில் நடவடிக்கை. எல்லாரும் போட்டுவாங்க. முதல் போஸ்டர் தவறு. 2வது போஸ்டர் வந்து போட்டுதற்குரியது. நீங்க நல்ல கடையான்னு பாருங்க, நல்ல விலையான்னு பாருங்க, நல்ல பொருளான்னு பாருங்க. இந்து முஸ்லீமா பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஜி மூசா இன்னைக்கு வரைக்கும் அது முஸ்லீம் கடையை யாராலையும் பார்க்கப்படல. அங்க மதுரை மக்களுடைய கடையா பார்க்க ஜவுளி கடையில கடலை போட்டுருக்காங்க. 4 கூட பார்த்துருக்காங்க, போய் வாங்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் கடையை யாரும் பார்க்கல. நீங்க அவர்கள் ஒரு தவறு செய்தால் என்று குற்றம் சாட்டக்கூடிய நீங்கள் இன்னொரு தவறை செய்து விட்டு என்ன ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண போறீங்க இளைஞர்களுக்கு? அதாவது சார், இப்ப இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன அதை விட்டுருங்க. நீங்க இது சொல்லுங்க. அவர் நான் நிறைய பதில் சொல்றேன், நீங்க இது சொல்லுங்க. இல்ல அதுக்கு பதில் இந்துக்கள் ஒரு தவறு செய்யும் போது அத்வானி என்ற நபரை கொல்லுவதற்காக நடத்தப்பட்ட கொலை, ஏதாவது தாக்குதல் சொல்லி ஒரு வார்த்தையை நீங்களும் பதிவு பண்ணீங்க. அவங்களும் அதை வந்து மறுக்க போறீங்களா? ஆமா, அது என்ன நடந்ததுன்னு சொன்னா, நவம்பர் கலவரம் நடக்குது. ஒரு போலீஸ் செல்வராஜ் என்கின்ற ஒரு போலீசார் வந்து குத்தப்படுறார். 2 பேர் சேர்ந்து எல்லாருக்கும் தெரியும். அத்வானி வரும்போது அத்வானி வருகைக்காக வைக்கப்பட்டது. அவர் எங்க பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்து எல்லாருக்கும் வைக்கப்பட்டது. இது ஒரு சான்ஸ் ஒண்ணு கொடுங்களேன் நீங்க. அதாவது இதை நிரூபிக்கிறது நான் எந்த சான்ஸ் கொடுக்க முடியாது. மன்னிச்சிருங்க, நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அவருக்கான வாய்ப்பு நான் அந்த தான் கொடுத்தேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்படி ஒரு போஸ்டர் வந்த போது அதுக்கு மதுரை போஸ்டர் அந்த இடத்துல வந்துச்சு. அது போட்டுதற்குரிய போஸ்டர். இந்து முஸ்லீம் பார்க்காத நல்ல தரம் பாருங்க. நீங்க அப்படி சொல்லி கொலையாளிகளை ஆதரிப்பதான் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க. நீ ஒரு கொலையாளி ஆதரிச்ச, நான் ஒரு பயங்கரவாதி ஆதரிக்கேன்னு சொல்றது என்ன மாதிரி? நீங்க வந்து பல நாளா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இஸ்லாமியர்களை பூரா பயங்கரவாதியா பார்க்காத சொல்லிட்டு இருக்கோமா? அப்ப ஒரு பயங்கரவாதிய நீங்க ஒரு இஸ்லாமியருக்கு ஆதரிக்கும் போது தவறான மெசேஜ் வெகு மக்கள் நீங்க தானே கொண்டு போய் சேர்க்கிறீங்க. சரி, இப்போ வந்து இந்த சிலை வைக்கிறத பத்தி கண்டிக்கிறது வந்து நான் மட்டும் அதாவது இந்த இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முக்கியமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பெரிய போராட்டங்கள்லாம் பண்றாங்க சில மாநிலங்கள்ல. அதே மாதிரி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி, இங்க தமிழ்நாட்டில் வந்து பாமக, மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்துக்களுடைய ஆதரவு இல்ல, பயங்கரமான எதிர்ப்பு. காங்கிரஸ்ல இந்துக்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன பாமக, திமுக, அதிமுக எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்துக்களாக அல்லாமல் கோட்சேவை ஆதரிக்க கூடாது என்ற பொதுமக்களாக சொல்றாங்க. நிச்சயம். நீங்க எங்க திடீர்னு வந்து அப்துல் குருவை கொண்டு வந்துட்டு நீங்க ஏன் இதை பிரிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள், மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுக்கு ஆதரவு யார்
கொடுக்குறா சொல்லுங்க. சரி சார், தவறு செய்யல. அப்ப இந்த சட்ட ரீதியான ஏன் நடவடிக்கை எதுவுமே செய்யல? அதாவது நாடு முழுக்க நாங்க இப்படி சிலை வைப்புன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நடத்திட்டு இருக்காங்க என்பது நாளைக்கு இதே இப்ப நம்ம போகும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கோட்சேனுடைய சிலை இருக்கும். அப்ப இவர் சொல்ற மாதிரி பாராளுமன்றத்தை தாக்கின பயங்கரவாதிகள் அப்சல் குருன்றாரு. அப்ப அந்த பாராளுமன்ற கட்டடத்தை அந்த பாராளுமன்றம் என்ற அந்த கட்டமைப்பு உருவாக்கிய ஒரு மகாத்மா காந்தி தானே காந்தி. அப்ப பாராளுமன்றத்தை விட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து தானே கொடுக்கணும். பாராளுமன்றமாச்சு கட்டிடம் யார் ஆதரிச்சாங்க? சங் பரிவார் அமைப்புகள் அவரே சொல்ற அவரே என்ன சொல்றாரு, நாங்க கட்ட சொல்ல அவங்க கட்டுறாங்க, நாங்க ஆதரிக்கணும், நாங்க கட்டல சொல்லி அவரே மறுக்கிறார். அதுதான் எதிர்ப்பு. அதாவது அதற்கு நீங்கள் காட்டிய எதிர்ப்பு சரியான விதம் தானா? அதாவது என்னுடைய பார்வையில் நான் நினைக்கக்கூடிய தீங்குகளை இது சரியான விஷயம் என்னுடைய பார்வையில். அதனால அப்துல் ரஹீமா இல்லாம தடா ரஹீமானி அதாவது அறியப்படுறீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுல மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதாவது நம்முடைய ஒரு வளர்ச்சி அரசியல் இல்ல, ஒரு நாட்டுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஒரு ஜெனரல் மஞ்சின் ஒரு கட்சி போல்டு அப்படியே அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னா 2021 டிசம்பர் லாஸ்ட்ல கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்தியாவில இருக்க மாட்டாங்க, அவங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2020 இந்தியா முழுக்க கிறிஸ்தவ உண்டாக்கி சொன்னார். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அது அவங்களுடைய மத முயற்சி. மதமாற்றம் வேற, மதமாற்றுவதற்கு எல்லாருக்கும் உரிமை, மதம் மாறுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதான் ராஜேஷ் சிங் சொல்லக்கூடிய வார்த்தை அது இல்ல, நாங்க முடிச்சிடுவோம் அப்படின்றாரு. சொல்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே மாதிரி உதாரணம் முன்னுதாரணம் குஜராத் சம்பவம் நடந்தது. இது போன்ற சம்பவங்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கூடிய இளைஞர்களை தவறா வழிநடத்துறாங்க. நான் ரொம்ப கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து வேண்டாம். அந்த முயற்சி யாருமே சொன்ன நீங்க மட்டும் இல்ல. திரு கோவிந்தராஜ், உங்கள்ட்ட இறுதியாக ரொம்ப சுருக்கமான ஒரு கேள்வி. இந்த விஷயத்தை ஆதரிப்பது தவறு என்றது இப்போதான் நீங்க உணர்றீங்களா? ஒரு மாற்று கருத்து வந்த போது அவர்கள் கொடுக்கக்கூடிய உதாரணம் எவ்வளவு தவறானது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்ப நீங்க செஞ்சதும் தவறு, அவருக்கு ஆதரிப்பது தமிழகத்தில் அதுக்கு ஆதரவான போஸ்ட் வருவது தவறு நீங்க இப்ப உணர்றீங்களா இல்லையா? ஐயா, நான் இது தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கோட்சே தனது கருத்தை சொல்ல வருகிறார் அல்லவா? May it please your honor என்ற புத்தகத்திலே காந்தியை ஏன் சொன்னேன் என்ற விவாதத்தை கொண்டு வருகிறார். அந்த விவாதத்தை ஒரு விவாத பொருளாக்க வேண்டும். காந்தியுடைய மறுபக்கத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடை ஒழிய யாருடைய குறையையும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு காந்தியுடைய மறுபக்கம் அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய மறுபக்கத்தை பார்த்தால் நிச்சயமாக அது வேறு மாதிரியா தான் இருக்கும். காந்தி இன்னமும் கூட நம்முடைய விமர்சனங்களுக்கு எல்லாம் உட்பட்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்திருக்கிறது. யாராக இருந்தாலும் காந்தி விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்கட்டும், காந்தி மட்டுமல்ல நீதித்துறை எதுவானாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்கட்டும். ஆனால் விமர்சனம் செய்வது என்பது வேறு, படுகொலை செய்வது என்பது வேறு. நிச்சயமாக இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு குந்தம் விளைக்கக்கூடிய பாராளுமன்ற தாக்குதலோ அல்லது தேசத்துடைய தந்தையா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியுடைய கொலையோ இரண்டுமே ஒரே தரத்தில் பார்க்கப்பட வேண்டிய மாற்றுக்கத்தில் அதற்கு ஆதரவாக இந்துக்கள் என்ற பெயரிலோ இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலோ யாருமே வந்துவிடக்கூடாது. அனைவரும் இந்தியர்கள் என்ற போரில் வருவதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்கும். அதற்கு இந்த இரண்டு தலைவர்களும் இரண்டு பிரமுகர்களும் முயற்சி எடுப்பார்கள் நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் இரண்டு பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.